நம்ம தொடர்ந்து அந்த 5 கட்டளைகளில் நம்ம தியானிச்சிருக்கோம். அந்த 6ஆம் கட்டளையோட உள்ளான சரியான நோக்கம் நம்ம புரியணும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது இன்றைக்கி நிறைய கண்ட்ரியில் வந்து நிறைய அமைதியான கண்ட்ரியில் நிறைய இருக்காங்க. இன்றைக்கி அமைதியான வாழ்க்கை முறையும் சமாதானமான வாழக்கூடிய நிறைய கண்ட்ரிகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய மனுஷங்க நம்ம சொன்னோம்னா இந்த கட்டளை நம்ம மீறலிருந்து நம்ம நினைப்போம். எத்தனை பேர் நம்ம எவ்வளோ ஜனங்கள் இருக்கோம் கொஞ்சம் கவனிங்க. நிறைய நாட்களில் நிறைய மனுஷங்கிட்ட கேட்டோம்னா நான் கொலை செய்யலைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம். இந்த கட்டளை நம்ம யாருமே மீறலையும் நம்ம நினச்சிக்கிறோம். நிறைய பொய் சொல்லியிருப்போம், நிறைய நம்ம கடவுளை கூட தேடாமல் இருந்திருக்கோம். நிறையா விக்கிரகத்தில் வந்து நம்ம எந்தெந்த வழியிலேயே நம்ம ஏதோ ஒரு வழியில் கடவுளை வணங்கியிருப்போம், அப்படிலாம் நினச்சி சொல்லியிருப்போம். ஆனால் இந்த கட்டளையை கேட்டோம்னு சொன்னால் யாருமே இது வரைக்கும் நாங்கள் கொலையே செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வேதத்தின் அடிப்படையில் கொலை நம்ம என்ன நினைப்போம்? கழுத்தறுத்து கொலை செய்கிறது, குத்தி கொலை செய்கிறது, நேரடியாக நம்ம சம்மந்தப்படணும், நம்ம ஏதாவது கொலை செஞ்சதை கொலைங்கிறோம். ஆனால் வேதம் வந்து என்ன சரியான வழியில் வேதத்தின்படி கொலைங்கிறது என்னங்கிற நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம எத்தனை கொலை பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ பெரிய கொலைகாரர்கள்னு சொல்ல முடியும். நம்ம மிகப்பெரிய கொலைகாரன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தலைப்பு கொடுத்தாவே எல்லோரும் கொலைகாரன் தான் கொடுக்கணும். இந்த கட்டளை தியானிக்கும் போது நம்ம கொடுத்தா தலைப்பு எல்லோருமே கொலைகாரன் தான் கொடுக்கணும். இன்னும் நீங்கள் சரியான வேதத்தோடு உள்ளே பயணிச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ கொலை செஞ்சுருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய கொடுங்கையான கொலைகாரர்கள் நம்ம தெரியும். வேதம் நம்மளுக்கு சொல்கிற பாருங்கள். யாத்திராமம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அந்த கொலையை தொடர்படுத்தி ஒன்று சொல்கிறார், படிங்களே. இப்போ 20 படித்ததுலேயே யாத்திராமம் 20 12ஆம் வசனம் படிங்க. தொடர்புபடுத்தி கொலையை தொடர்புபடுத்தி தான் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. அதை நம்ம அதுக்கு முன்னாடி கட்டளை என்ன சொன்னோம்? 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. யாத்திராமம் 21:12. ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தில் உனக்கு நியமிப்பேன். அவர் சொல்ல பாருங்க, ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாக கொலை செய்ய போகணும். ஒருவன் பதிவிருந்து சொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டு கொண்டு அவன் ஓடி போய் செய்வனை வந்து அவனுக்கு, அதாவது நியாயப்பிரமான கட்டளையில் சொல்கிறாரு. நியாயப்பிரமம் என்ன சொல்கிறாரு? கொலையை தொடர்படுத்தி 4 குற்றங்கள் அதுக்கு வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ வரிசையாக கொஞ்சம் படிச்சிங்கன்னா பின்னாடி புரியும். லேவியாரமம் 19 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த கொலையை குறித்து பேசுகிறாரு. 4 குற்றங்களை மெயினாக தொடர்படுத்தி சொல்கிறாரு. என்னென்ன மெயின் சொல்கிறாருன்னா, அதில் தாய் தந்தையை வன்முறையாக நம்ம பேசுகிறது, நம்மளுடைய தாய் தகப்பனை வன்முறையாக நம்ம பேசுகிறது, தூசிக்கிறது, அவமானப்படுத்துறது, அவங்கள கீழ்த்தரமாக நடத்துறது கொலைன்னு சொல்லுது. தாயின் தகப்பனையும் அவங்க நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க பேச்சை கேட்காம இருக்கிறது, தாயுடைய தகப்பனுடைய பேச்சை கேட்காம அவங்களுக்கு அவமானத்தையும் அவங்களுக்கு கீழ்ப்படிதலையும் கொண்டு வருது. ஏன்னா இப்போது பிள்ளையை பார்த்து அப்பா அம்மா வந்து இவங்களால தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவாங்க. ஐயோ பிள்ளை இப்படி ஆகுது, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அது முதல்ல பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை வன்மையாக நடத்துறது, தாய் தகப்பனுக்கு அவங்கள வஞ்சகமாக பேசுகிறது, அவங்கள வந்து அடிக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்கள வந்து ஒரு மரியாதை குறைவாக கனம் குறைவாக அவங்கள நடத்துறது கொலை தான். அதை நான் உங்களுக்கு வசனத்தில் நிறையா சொல்கிறேன். லேவியாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒருவருடைய சுதந்திரத்தை பறிக்கிறது. ஒரு ஆளுக்கு சுதந்திரம் இருக்குது, அவருடைய சுதந்திரத்தை இப்போ நம்ம அடிமையாக வச்சுக்கிறது, அடிமையாக வச்சு அவங்கள எந்த விதமான உரிமையை அவங்க உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை தடுக்கிறது கொலைன்னு சொல்லுது. கருக்கலைப்பு செய்கிறது கொலை. கருக்கலைப்பில் நம்ம வந்து யாருமே இன்றைக்கி வந்து நிறைய மக்களுக்கு அது கொலையாக தெரியல. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவோ செய்கிறோம். அது ஒரு நாள் உயிராக இருந்தாலும், ஒரு மாதம் உயிராக இருந்தாலும், 100 வருஷம் 50 வருஷம் உயிராக இருந்தாலும் ஒன்று தான் கடவுள் பார்வையில். கருக்கலைப்பு செய்கிறது கொலை. அந்த கொலைக்கெல்லாம் நம்ம வந்து கடவுள் சமூகத்தில் சரியான வழியில் நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். கருக்கலைப்பை சொல்லுது மெயினாக. நீங்கள் ஒரு ஆள் லேவியாரம் 19 அதிகாரம் எடுங்க, 19:16 எடுங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷனை வந்து மனுஷன் மேலே பகையாக வெறுப்பாக முறுமுறுக்கிறது, அவதூறு செய்கிறது, இது கொலைன்னு சொல்லுது. ஒரு ஆள் எடுங்க, லேவியாரம் 19 அதிகாரம் 16-17 படிங்க. ஜனங்களுக்குள்ளே அங்கும் படிங்க அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதே கோல் சொல்லி திரிகிறது, புறங்கோறது, ஒருத்தவங்களை பற்றி இல்லாத புல்லாத சொல்கிறது, புறணி பேசுறது ரத்தப்பள்ளிக்கு சம்மந்தப்படணுமா? அதாவது கொலைக்கு சமம். அடுத்த வசனம் படிங்க 17. சகோதரனை உள்ளத்தில் பகையாக, உள்ளத்தில் வந்து மனசுக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் வச்சவன் ஒரு ஆள் மேலே உண்மையாகவே உள்ளத்துக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் வச்சு பழகினோம்னா கொலைன்னு சொல்லுது. பாவம்
சுவராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். போதும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 19 அதிகாரத்தில் பாருங்கள், கொலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். இந்த 19 அதிகாரத்தில் கொலைனா என்ன அப்படின்னு சொல்லி முழு அதிகாரத்தில் என்னென்னலாம் கொலைன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. படித்து பாருங்கள் வீட்டில் போய். இதெல்லாம் கொலைங்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு இருதயத்தில் ஒரு சகோதரனை, இப்போ நீங்கள் லிட்டரலாக அப்படி இருக்கக்கூடாது. சகோதரனா நம்ம சொந்த சகோதரன் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சகோதரியாக இருக்கிறவங்க உங்கள் சகோதரியை, உங்களுடைய நீங்கள் சகோதரன் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய உங்களுக்கு சகோதரன் சகோதரி தான். அப்போது நம்ம யார் மேலேயா இருந்தாலும் ஒரு ஆள் மேலே உள்ளத்தில் பகைச்சோம்னா, உள்ளத்தில் அவங்கள வஞ்சித்தோம்னா, உள்ளத்தில் அவங்க மேலே கசப்பு வெறுப்பு வைராக்கியதை வச்சுருந்தோம்னா அது கொலைன்னு எதை சொல்லுவோம். எவ்வளோ பேர் நம்ம வந்து உள்ளத்தில் பகைச்சிருக்கிறோம். அதை தான் ஆண்டவரை இதில் தெளிவாக சொல்கிறாரு. எடுங்களை மத்திய எடுங்க ஒரு ஆள். கர்த்தர் வந்து மத்தியில் அதை பதிவு பண்ணுறாரு. அஞ்சு 21 படிங்க. 5 அதிகாரம். அவர் மலை பிரசங்கத்தில் கடவுள் வந்து ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணுற அந்த வசனங்கள்லாம் ரொம்ப நீங்கள் அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 5 அதிகாரம் 21 வசனத்தில் படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டேன். இதைத்தான் ஆண்டவர் இந்த கட்டளை கோட் பண்ணுறாரு. பழைய ஏற்பாட்டில் எப்படி கொலைன்னா எதை சொல்லிட்டு அது என்ன கொலை அது சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்பு. நியாயம் இல்லைன்னா உண்மையாகவே நீ வந்து வேற ஒரு தன்னுடைய சுய லாபத்துக்காக உண்மை அவன் நீதி இல்லாமல் நீ உண்மையாகவே அவனை கோபிக்கிறது ஒன்று. அப்புறம் பாருங்க, ஒருத்தனை வந்து மூடனே முட்டாளே வேஸ்ட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன், எது பிரயோஜனம் இல்லாதவன் முட்டாள்னு சொல்கிறது வந்து கொலைன்னு சொல்லுது. பிரயோஜனமற்றவன் முட்டாள், அவனை வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவில்லை அப்படின்னு சொல்கிறது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும். தேவ சாயலாக ஒவ்வொரு மனிதனும் படைத்திருக்கிற கடவுளுடைய பார்வையில் ஒவ்வொரு மனிதனுடைய படைப்பும் விலையேறப்பட்டது. அந்த விலையேறப்பட்ட படைப்பை நீ ஒன்றுமே இல்லாதவன் மூடனே முட்டாளே அறிவு இல்லாதவன் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது கொலைன்னு சொல்லுது. 24 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது அவங்கள இழிவாக நடத்துறது, ஒருவருடைய சுதந்திரத்தை பகைக்கிறது, ஒரு ஆள் மேலே வெறுப்பு கசப்பு வைக்கிறது, நம்ம கருக்கலைப்பு செய்கிறதுலேருந்து உள்ளத்தில் ஒரு ஆள் மேலே நியாயம் இல்லாமல் கோபிக்கிறது, இது எல்லாமே கொலைன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சாகணும் அப்படின்னு விரும்பினா கொலையா. இப்போ நம்மளுக்கு பிடிக்காதவன் வெறுப்பு, நம்ம யாரே தெரியாது, ஐயோ இவன் செத்து போனால் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறது கொலை தான். அவனை கொலை செஞ்சதுக்கு சமம். அவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறவனாக இருக்கலாம், ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுறவனாக இருக்கலாம். ஐயோ இவன் செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சோம், அது கொலைன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் அவனை வந்து நீங்கள் கொலை செஞ்சிட்டீங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது எல்லா இடங்கள்லையும். அதாவது நான் அதை உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், வேதத்தின் பார்வையில் தான் நீதி செய்யப்படும். கடவுள் இந்த 10 கட்டளை கொண்டு தான் நியாய தீர்மானத்தை கொண்டு தான் நம்மளை வந்து நியாயம் தீர்க்க போகிறார். அதாவது அவருடைய உண்மையாக நம்ம வந்து இது ரொம்ப கவனமாக, நான் வந்து சும்மா புரிதலுக்காக சொல்லலை, ரொம்ப உள்ளான சிந்தனையில் சொல்கிறேன். நம்மளுடைய நீதி விசாரணை நம்மளுடைய மறுமையில் கடவுள் நியாயம் தீர்க்கும்போது 10 கட்டளை கொண்டு நியாயம் விசாரிப்பார். அந்த 10 நியாய கட்டளை அடிப்படையில் நான் எதெல்லாம் கொலைன்னு நினச்சிட்டு இருந்தோனோ அது அடிப்படையில் கடவுள் நியாயம் தீர்க்க மாட்டார். இப்போ நான் போய் ஒருத்தரை வெட்டி அறுவாடுது கதக்குன்னு வெட்டி கொள்றதும் குத்தி கொள்றதும் மட்டும் கொலை இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இதுதான் கொலை. இதெல்லாம் கொலைன்னு வேதம் சொல்லுது. இப்போது நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப இந்த உதாரணத்தை அடிக்கடி பயன்படுத்துவேன். பாலை வந்து லிட்டரில் அளக்கணும், அதே சரியான அளவு. துணியை வந்து நம்ம மீட்டர் வச்சு தான் அளக்கணும், அதுதான் அளவு. இப்போ நம்ம வந்து துணியை வந்து லிட்டரில் போட்டு அளக்க முடியாது, துணியை சுண்டி வச்சு உள்ளே வச்சு அமுக்க முடியாது, அது சரியான அளவு வராது. அதே மாதிரி பாலை கீழே ஊற்றி நான் தண்ணியை வச்சு அளக்க முடியாது. அப்போ எதெல்லாம் அளக்கணும், அளவுகள் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு அளவுகோல்னா வேதம் தான். இந்த வேத அடிப்படையில் கடவுள் சொல்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம நினைக்கிறது இல்லை, இன்னும் அதில் நிறையா சொல்கிறாரு பாருங்க. இதில் அதாவது ஒரு மனுஷனை வந்து இருதயத்தை பார்த்து தன் சகோதரன் நம்ம இருக்கிறது, தவறான நோக்கத்தோடு சூழ்நிலையோடு அவனை யோசிக்கிறது. ஏன் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு சொன்னேன், கடவுள் தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால அவனை அந்த மாதிரிலாம் உள்ளத்திலே சிந்தனையில் பகைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் என்ன, நான் ஒரு இதில் படிச்சு ரொம்ப மறண்டே போயிட்டேன்.
பிஜி தீவில் 1844 வருஷத்துலலாம் அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அடிமையை வந்து ஒரு மனுஷன் விலைக்கு வாங்குவாங்க. அப்போல்லாம் அன்றைக்கி விலைக்கு வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த விலைக்கு வாங்கின பின்னாடி அவங்களுக்கு எந்த உரிமை கொண்டாட முடியாது. ஒரு மனிதனை சக மனிதன், இப்போ நம்ம ஊரில் இருக்கோம், இப்போ நம்ம ஊரில் இருக்க எனக்கு காசு இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கவனிங்க. மிஞ்சி போனால் இன்றைக்குள்ள காசில் வந்து அன்றைக்குள்ள காசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறீங்களேன், நான் அப்படி குத்துமே வச்சு ஒரு 1000 ரூபா இருக்கும். என்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கிக்கலாம். விலைக்கு வாங்கி அவனை வேலைக்கு வச்சுக்கலாம், அடிமையை வச்சுக்கலாம், அவனை வெட்டி கொள்ளலாம், அவனை பிச்சு திங்கலாம், அவனை நீங்கள் வந்து வாழ வைக்கலாம், சாப்பாடு போடலாம், சாப்பாடு போடாமல் கட்டி போட்டு அவனை பார்த்து ரசிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எந்த கேள்வி கேட்க முடியும் உலகத்தின் பார்வையில். இப்போ பழைய ஏற்பாட்டில் அடிமை எவ்வளோக்கு வாங்கினா 30 வெள்ளிக்காசு தான் அடிமைக்கு விலைக்கு வாங்கினாங்க. பழைய ஏற்பாட்டை ஒரு அடிமையை விலைக்கு நான் வாங்கணும்னு சொன்னால் 30 வெள்ளிக்காசு வாங்கின பின்னாடி அவனுக்கு யாருமே உரிமை கேட்க முடியாது. அப்போ இப்போ உலகத்தின் பார்வையில் வந்து ஒன்றுமே குற்றம் கிடையாது. அது அவனை வந்து நம்ம சமாதானம் இப்போ இன்றைக்கி உலகத்தின் பார்வையில் இன்னொன்று கூட செய்கிறாங்க. ஒரு உயிர் வந்து துடிக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்கள ஊசி போட்டு கொல்லக்கூடிய, அது என்ன சொல்லுவாங்கன்னா கருணையின் அடிப்படையில் கொலை செய்யலான்னு சொல்லுவாங்க. அந்த கருணையின் அடிப்படையில் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இப்போ நீங்கள் உலகத்தின் மேலே கொலை கிடையாது. இப்போ அந்த மாதிரி அன்றைக்கி உள்ள அடிமையாக வந்து இப்போ ஒரு அடிமையை ஏன் அடிமையை வந்து கடவுள் இதில் கொலைன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்லும்போது ஒருத்தனை வந்து உள்ளத்தில் பகைங்கிறது, நம்ம உள்ளத்தில் பகை தான் வந்து உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு, பொறாமை, கசப்பு, அதனால தான் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் கொலை. இது உள்ளது சேர்ந்து அவனை வாழக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவனை கொலை செய்கிறான். அந்த கடைசி போகும். ஆனால் அவர் கடவுள் அந்த கோபத்தையே கொலைன்னு தான் சொல்கிறார். முதல்ல உனக்கு அதுக்கு அடிப்படை காரணம் அந்த கோபம். அவனை வெறுக்கிற, உள்ளத்தில் பகைக்காத, உள்ளத்தில் நீ பகைக்கிறது அவனை கொலை செய்கிறதுக்கு சமம். இப்போ அடிமையாக நீ வந்து அடிமையாக இருக்கிறது கொலை. நீ ஏன் சொல்கிறாருன்னா, அவனுடைய சுதந்திரத்தை நீ பறிக்கிற, அவனுடைய உரிமையில் தலையிடுற, அவனை நீ வந்து அவன் நார்மலாக அவனுடைய சுதந்திரம் வாழ விடாமல் பண்ணுற. அப்போ அந்த அடிமையாக இருக்கிறது அவனுடைய கொலைன்னு சொல்கிறாரு. அதனால தான் அப்போ கடவுள் சொல்லும்போது ஏன் இன்றைக்கி உங்களை என்னையும் மீட்கிறதுக்கு, அப்போன்னா கடவுள் வந்து இப்படிலாம் அவங்க சாதாரண உலகத்தின் போர்வையில் சொல்கிற மாதிரி நம்மளை மீட்கிறதுக்கு கடவுள் ஏதோ வேறு வழி உண்டு பண்ணனில்ல. வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்கலைங்கிறார். ஒரு பொருளை கொடுத்து, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து, உலக பொருள் மூலமாக கடவுள் உங்களை இனியும் நம்ம வீழ்ந்து போனால் பாவத்தில் இருக்க நம்மளை மீட்கிறதுக்கு என்ன வழி எடுத்தார், என்ன வழி ஏற்படுத்தினார்? அவர் சொந்த ரத்தத்தை சிந்த வேண்டிய இருந்துச்சு. ஏதோ பொண்ணு வெள்ளினாலும் மீட்கலைன்னு சொல்லி வேதம் 1 பேதுரு 1:18-10 என்ன சொல்லுதுன்னா, உங்களை மீட்டது பொண்ணுனாலும் வெள்ளினாலும் கிடையாது, தன்னுடைய குமாரனையே சொந்த பரிசுத்த ரத்தத்தினால் கொடுத்து உங்களை விலைக்கரையும் கொடுத்து உங்களை மீட்டிருக்கான்னு சொல்கிறார். அப்போ அவ்வளோ படைப்பில் மணிமகடமாக மேன்மையாக அவ்வளோ உன்னதமாக உங்களை உருவாக்கியிருக்கிற கடவுளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மனிதனை எப்படி அடிமையாக நினைக்க முடியும்? ஒருத்தனை வந்து உள்ளத்தில் வந்து நம்ம எப்படி முட்டாளின்னு சொல்ல முடியும்? ஒருத்தனை எப்படி நம்ம வந்து அவனை வந்து மதிகேடனே, அறிவில்லாதவனே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அவனை அடிமையாக நடத்த முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வேதம் நம்மளுக்கு நிறைய இடத்துல கேள்வி கேட்குது. இதெல்லாம் வந்து கொலையின் வேதம் நம்மளுக்கு பதிவு பண்ணுது. இன்னும் கூட வந்து இந்த உணவில் வந்து நம்ம கலப்படம் பண்ணுறது, போதைப் பொருள் விற்கிறது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அவனை அடிமைப்படுத்துறது, அதிகாரிக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அதை வந்து அவங்களுடைய தவறான வழியில் பயன்படுத்திக்கிறது, அவங்களுடைய சாப்பிட்ற உணவுகள்லாம் கலப்படம் பண்ணி உணவு விற்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷனை கொலை செய்கிறதுக்கு சமம். அதெல்லாம் கொலைன்னு வேதம் சொல்லுது. போதை பொருள் விற்கிறது நிறைய இடங்களில் வசனங்கள் நீங்கள் நிறையா லேவியாரம் 19 அதிகாரத்துலேருந்து நீங்கள் அந்த கொலையை குறித்துலாம் நிறையா விசாரிச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கு தனித்தனி காரணத்தோட காரண காரியத்தோடு நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் அதனால தான் கொலைங்கிறது பழைய ஏற்பாடுல சொன்னதுக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறார், நீங்கள் மதியம் எடுங்களை 24-26 படிங்க. மத்திய இப்போ படித்ததில் மனசுக்குள்ளே இருக்கிற கோபம், பகைமை நிறைந்த வேலி, இந்த பேசுகிறது, இதெல்லாம் இப்படி கொலைன்னு சொல்கிறார் பாருங்க. படிங்க எடுங்க. இப்போ படித்ததை நம்ம மத்திய 5 அதிகாரம் 24-26 படிங்க. அங்கே நானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏன் சொல்றாரு? மனசுக்குள்ள உனக்கு இருக்கிற கோபம் முதல்ல மன்னிக்கப்படாம உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாரு. புரியுது உங்களுக்கு? அதுக்கு காணிக்கை போடுறதுங்கிறது அர்த்தம் இல்லை. மனசுக்குள்ள உனக்கு அவ்வளோ வைராக்கியத்தையும் கோபத்தையும் கசப்பையும் வச்சுக்கிட்டு நீ வந்து கடவுளோட ஒப்புரவு ஆக முடியாது, சமாதானம் ஆக முடியாது, உன்னுடைய காணிக்கை நான் அங்கீகரிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அடுத்து படிங்க. அப்படி 25-26 படிங்க. எதிராளி உன்னை நியாயாதிபதியானிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும்
இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கடவுள் சொல்றாரு, முறுமுறுக்கிறது, புறங்குறது, புரணி பேசுறதுல உள்ளத்துல இருக்கிற பகை, கசப்பு, ஒருத்தர் மேல நீங்க வந்து உள்ளுக்குள்ள வைராக்கியமா அவன் மேல கோபமா இருக்கீங்க. உண்மையாவே அவங்களுக்கு வந்து உங்க மேல நியாயம் இருக்கும், அவங்க மேல நியாயம் இருக்காது. இருந்தாலும் வைராக்கியமாக உங்கள் மனசுக்குள்ளே அவங்க மேலே கோபமாக இருக்கக்கூடாது, அவங்க மேலே வெறுப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள கொலை செய்கிறதுன்னு தான் வேதம் சொல்லுது. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருக்கு வந்து நீங்கள் வந்து உள்ள மனசுக்குள்ளே வைராக்கியமாக நீங்கள் கோபமாக இருக்கீங்க. இப்போ நான் வந்து உங்கள் மேலே வைராக்கியமாக உங்கள் மேலே ஏதோ வேறு மனசில் இன்றைக்கே நடந்ததை ஏதோ வச்சுக்கிட்டு நான் கோபமாக இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கீங்கிறது உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் வந்து உங்களோட கடவுளோட சமாதானம் முடியாது. உங்களை நான் வந்து ஒவ்வொரு நாளும் கொலை செய்கிறதுக்கு சமம். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லும்போது நிறைய பேசுகிற இந்த வசனத்தில் பேசணும் பார்த்தீங்களா? இதே தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 30 29 31 வரைக்கும் சில காரியங்கள் பேசுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, புறணி பேசுகிறது, புறங்குறது, ஒரு ஆள் மேலே அவதூறு இல்லாமல் அவதூற பேசுறது, அவங்க இல்லாதப்போ. இப்போது நான் வந்து ஒரு ஆளை குறித்து பேசுகிறேன்னா அவங்க இல்லாதப்போ அவங்கள குறித்து பேசக்கூடாது, அதாவது தவறாக பேசக்கூடாது. அவங்க இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா நேரடியாக அவங்கள்ட்ட குற்றத்தை வெளிப்படுத்தணும், சொல்லணும். அவங்க இல்லாதப்போ அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க பாரு, அப்படி இப்படி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா? இது வந்து அவங்கள கொலை செய்கிறதுக்கு சமம். அப்போ நம்ம எத்தனை கொலை செய்கிறோம் பாருங்க. ஒரு ஆள் வந்து இருக்கும்போது அவங்கள இல்லாதப்போ அவங்கள குறித்து பேசுகிறது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இது பாவம், இது கொலைன்னு சொல்கிறாரு. பொறாமை அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொறாமைன்னு சொல்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறாமையினாலும் விரோதத்தினாலும் அந்த புறங்கூறுதல்னாலாம் நிறைய ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பொறாமையை வச்சு இப்போ இன்றைக்கி நம்ம சொன்னோன்னா இன்றைக்கி என்ன செய்யும்? இன்றைக்கி ஒரு ஆள் மேலே பொறாமைப்படுறது வந்து அந்த கொலையோடு ஒட்டி தான் வருது. பொறாமை எதுக்கு நம்மளுக்கு வரும்? ஒரு ஆள் மேலே எதுக்கு பொறாமை வருது? நீங்கள் கரெக்டான பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் மேலே பொறாமை வர்றதுக்கு என்ன காரணம்? எதுக்காக பொறாமை வரும்? கரெக்டு. இப்போ கோவம் அது உள்ளுக்குள்ளே அதான் நீ சொல்கிற கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். உங்களுக்குள்ள கோவம் தான், அவங்க மேலே கோவம் ஏன் என்னிட்டு இல்லாத அவங்ககிட்ட இருக்குது. நான் பெற முடியாத அவன் பெற்றிருக்கேன், நான் வச்சுருக்காத அவன் வச்சுருக்கான். அப்போ என்னோட உயர்வாக இருக்கேன், அந்த உயர்வாக இருக்கு நான் அதை பெறலை, நான் வாங்கணும், என்னை அதை அடையணும். அடைய முடியாமல் இருக்கும்போது, அதை பெறாமல் இருக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிறத குறித்து அதை தாழ்த்த சொல்லும், அவங்கள மதிப்பு குறைக்க சொல்லும், அதை அழிக்க நினைக்க. அதாவது அதை என்ன சொல்லுவோம்னா, அவனை குறித்து நான் அவனை கேலி பேசுவோம், அதை வந்து அந்த மதிப்பு இல்லாத மாதிரி பேசுவோம். அது சும்மா அப்படி இப்படி நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்லுவோம், நிறைய பூசி முழுவோம். உண்மையா? அப்போ அவங்ககிட்ட இருக்கிறத குறித்தும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த வச்சிருக்கிறத வச்சும், நீங்கள் சொன்னீங்களா படிப்பு, என்னோட கூட படிச்சுட்டான்னு சொன்னால் அந்த கூட படித்து எப்படிலாம் படித்தான் பாரு, இப்படிலாம் படித்தான் பாருன்னு சொல்லி அந்த படிப்பை வந்து அவனை குறைச்சி மதிப்பிடுவோம். அவங்க ஒரு நம்மளுக்கு முன்னாடி நல்ல கார் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கார் என்கிட்ட வாங்க முடியல, நான் வாங்கலை. அப்போ அதை வந்து அவன் நம்ம வந்து என்ன செய்வோம்னா அதை வேறு மாதிரி அவனை குற்றப்படுத்தி வேறு மாதிரி அவனை தவறாக பேசி என்ன மட்டம் தட்டுவோம். அப்போ என்ன உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஏன்னா அடைய முடியலைங்கிற ஒரு அந்த பகிர் எரிச்சல். உண்மை தானே? உள்ளே வந்து மனசுக்குள்ளே நான் வந்து என்னோட இல்லையே, என்னால் அடைய முடியலையே. இது வந்து கடவுள் வந்து கொலைன்னு சொல்கிறேன். இதை கடவுள் வேறு தெளிவாக சொல்லுது. இப்போ இதுக்கு நீங்கள் மிகச்சிறந்த உதாரணம் வந்து நீங்கள் வேதத்துலேருந்து நம்ம சொன்னோம்னா காயின் ஆபேலுடைய காணிக்கை. காயின் காணிக்கை செலுத்துகிறார், ஆபேல் காணிக்கை செலுத்துகிறார். ஏன் காயினுடைய காணிக்கை கடவுள் அங்கீகரிக்கலைங்கிறத குறித்து ஆபேல் மேலே பொறாமப்படுறான். அவர் எரிச்சல கடவுளே கேட்குற, ஓ ஏன் முகநாடி வேறுபட்டதுன்னு கடவுளே கேட்குறாரு காயினை பார்த்து. அப்போ கடவுள் வந்து ஆபேல ஆசீர்வதிச்சிட்டாரு, அங்கீகரிச்சிட்டாரு, என்ன அங்கீகரிக்கலை. அப்போ அவன் என்னோட விசேஷமானவன், என்னோட மேன்மையானவனா, என்னையும் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் பெற முடியாதது, நான் என்கிட்ட இல்லாததை, நான் அடைய முடியாததை குடித்து மற்றவங்க அடைஞ்சதை நான் அவங்கள மட்டம் தட்டு பார்க்குறது, அவங்கள வந்து இழிவாக நடத்துறது, இல்லை அவங்கள வந்து இல்லாமல் ஆக்குறது, அவங்ககிட்ட இருக்கிற அந்த பெற்றிருக்கதை அழிக்க நினைக்கிறது. இது எல்லாமே வேதம் ரொம்ப தெளிவாக கொலைன்னு சொல்லுது. அப்போ என்ன ஆகுனா, நம்ம வந்து எந்த கோபம் வந்து என்ன சொல்கிறா திருப்பி,
நம்ம இந்த கோபம் ஏன் முதல்ல வருதுன்னு சொல்கிறதுக்கு அதுதான் இதை சொல்லுது. அதாவது பொறாமையும் சுயநலம்னு சொல்லுது. சுயத்தினால நிரம்பி நம்ம என்னவா கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லுது. அதாவது தன்னுடைய சுயத்தினால என்ன உயர்வாக நினைக்கிறதுனால மற்றவங்களுக்கு முன்பாக மற்றவங்களுடைய இதை வந்து என்னால் தாழ்மையை என்னால் இருக்க முடியாது, மற்றவங்களை பெருமையை சொல்ல முடியாது. தன் சுயம் உள்ளவனாக இருக்கிறான். வெளிப்பிரகாரமாக நான் நல்லவன் போல் நடித்தாலும் கடவுள் வார்த்தைக்கு உண்மையை அவன் கீழ்ப்படிய முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால் இதோட சொல்லும்போது தான் முக்கியமாக கடவுள் சொல்கிறாரு, இந்த நம்மளுடைய நாவை கொலைன்னு சொல்கிறார். நாவு தான் நிறைய கொலை செய்துங்கிறார். நாவை எடுங்களே ஒரு ஆள். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவு வந்து இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷத்தை விட மேலான விஷம்னு சொல்கிறார். நாவானது கொடிய விஷத்தை விட மேலானுங்கிறாரு. இந்த சண்டைக்கும் கலவரத்துக்கும் அதுதான் முக்கியமான காரணங்கிறார். நெருப்புக்கும் நெருப்போட எல்லாத்த விட கொடிய விஷத்தை விட மேலானுங்கிறார். கொடிய விஷத்தை விட மேலானது, நெருப்போட மேலானது. சண்டை, இன்னைக்கு கலவரம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நடக்குது. எதனால நடக்குது? ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் வருது. நான் எதனால யுத்தம் வருது? முதல் காரணம் அவன் வந்து டார்கெட். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ட்ரம்புக்கும் உக்ரைனுடைய அதிபருக்கும் அந்த உக்ரைன் அதிபருக்கும் நம்ம அமெரிக்க அதிபருக்கும் பிரச்சனை பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை உடன்படாதப்போ 2 பேர் பேச்சுவார்த்தையிலும் கோபம் சண்டை வருது. அப்போ இந்த இதயத்தினுடைய கசப்பான வெளிப்பாடுகளை எது வெளிப்படுத்துது? நான் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ எனக்கு இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பான வெளிப்பாடுகளை கொண்டு வருது அந்த நாவு. அப்போ அது யுத்தத்துக்கும் சண்டைக்கும் கொலைக்கும் யுத்தத்துக்கும் ஏதுவானது, காரணமானது, முக்கியமானது இந்த நாவு. அப்போ அந்த நாவுலேருந்து நம்ம நிறைய கொலையை செய்ய முடியும்னு வேதம் சொல்லுது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. கரத்திலிருந்து வருகிற நாணமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் இருந்ததாயும். நம்ம எப்படி வந்து மேன்மையாக இருக்கணும். அதாவது முதல் அதிகாரத்தில் அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8-9 நாவுடைய கொடுமையை சொல்லிட்டு அடுத்து இந்த யாக்கோபு அதிகாரம் அந்த 17-18 அதனுடைய எப்படி நம்ம சமாதானம் இருக்கணும்னு சொல்கிறார். யாக்கோபு 4:1-2 பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வசனங்கள் நிறைய படிக்கிறதுனால நிறைய படிக்க டைம்லனால படிக்காமல் போயிடுறேன். யாக்கோபு 1-2 கூட படிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால அல்லவா? நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களால் இருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்குள் சித்திக்கிறதில்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா முதல்ல சொல்லும்போது இது கான்டெக்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7-8-9 அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கணும். அதுலேருந்து ஏன் நாவை குறித்து சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அதனுடைய விளைவுகளை கடவுளை பேசிட்டே வர்றாரு. சித்திக்கிறதில்லை, அதாவது உங்களுக்கு நடக்கிறதில்ல, கிடைக்கிறதில்ல, உங்களுக்கு வாய்க்கிறதில்ல. சித்திக்கிறதுனா உங்களுக்கு அமையலை, கை கூடலை, கை கிடைக்கல, நீங்கள் எது நினச்ச மாதிரி வரல, அப்படி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதில் வந்து எத்தனை காரியங்கள் பாருங்கள். நம்ம உண்மையாக சொல்லப்போனால் நம்ம ரொம்ப அசால்ட்டியாக கவனக்குறைமாக இருக்கிறது. தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருக்குது. தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் இருக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படாமல் இருக்குது. அதனால தான் கடவுள் அந்த வாக்குத்தத்தை கொடுக்கும்போது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனைன்னு சொன்னார். அதாவது என்ன சொன்னார்? தாயையும் தகப்பனையும் நீ முதல் கனம் பண்ணுவாங்க. இது முதலாம் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன்னுடைய ஆயுசு நீடித்திருப்பதற்கும் உன் சந்ததியிலே வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரொம்ப கனமாக ரொம்ப முக்கியமாக அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. ஏன் நீங்கள் தாய் இதை உலகப்பிரகாரமாக கடவுளை நீங்கள் நேசிக்கிறதுக்கு முன்னாடி உலகப்பிரகாரம் கொடுக்கப்பட்ட தகப்பன் வந்து ஆவிக்குரிய தாய் தகப்பன் அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்கள் உண்மை இல்லவங்களும் அவங்கள நேசிக்கிறவங்களும் அவங்கள பராமரிக்கிறவங்களும் போஷிக்கிறவங்க இருக்கணும். அது செய்யாமல் இருக்கிறது முதல்ல வேதத்தில் ரொம்ப தெளிவுபடுத்துது. அதுக்கு பின்னாடி நம்ம வந்து எதெல்லாம் நம்ம கொலைன்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு ஆள் அடிமையாக நடத்துறது, கள்ளச்சந்தை பண்ணுறது, நம்ம விரோதத்தினால கசப்புனால பேசுகிறது, இன்றைக்கி நம்ம ஒரு ஆள் மேலே சகோதரனை நேசிக்காமல் இருக்குது, ஒரு ஆள் மேலே பொறாமை வஞ்சனையும் கொள்வது, ஒரு ஆள் தவறான முட்டாளே அடிமுட்டாளேன்னு சொல்லி புரணி பேசுகிறது, புறங்கூறுறது, இது எல்லாமே வேதம் நம்ம கொலையில் தான் சேர்க்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை கொலை செய்கிறோங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு இன்னும் நிறைய காரியங்கள் இதை பற்றி பேசலாம். ஆண்டவர் இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்வார். இதோடு நீங்கள் முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் ஒரு கிறிஸ்தவங்களாம் ரசிக்கப்பட்டவங்களாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாமல் இருந்தால் நான் ஐயோன்றார். ஐயோன்னு என்ன அர்த்தம்?
நான் சுவிசேஷத்தை பிரசங்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தோட ரொம்ப பெரிதான அது ஒரு கொலையை விட மேலான ஒரு பாவத்தை கடவுள் சுட்டி காட்டுறாரு. அதாவது ஐயோங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அவனுக்கு விடிவுகாலமே கிடையாது. அவனுக்கு ஒரு பராமரிப்பே கிடையாது, அவனுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது, அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே இல்லைங்கிற அர்த்தம். ரொம்ப பரிதாபமான கடவுள் அந்த ஐயோங்கிற வார்த்தையை சும்மாலாம் பயன்படுத்த மாட்டார். அதனால தான் பரிசேரலாய் உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். அந்த பரிசேரலை வந்து அவன் மனம் திரும்பாமல் உங்களை மீட்கப்பட முடியாது, எந்த சூழ்நிலையும் நீங்கள் ரசிக்கப்பட முடியாதுங்கிறது தான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார். மாய்மாலமான பரிசேர்களாய் உங்களுக்கு ஐயோ அப்படின்னார். அப்போ அந்த ஐயோங்கிற வார்த்தை வந்து ரொம்ப சுவிசேஷத்தை பிரசங்காமல் இருந்தாவே ஐயோங்கிறார். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து எல்லா இடங்களையும் பேசும்போது, நான் எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தில் எதையும் நான் மறைச்சி வைக்கல, எனக்கு கடவுள் எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் நான் என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறேன். என்கிட்ட எந்த விதமான ஒளிமுறை நான் எல்லாம் எனக்கு கடவுள் எதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரோ அது எல்லாம் என் ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேங்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து முக்கியமாக பவுல் ஒன்றையும் மறைக்க வைக்கலேன்னு சொல்கிறார். அப்போ இது எல்லாமே கொலைன்னு வேதம் சொல்லுது. அதனால் நம்ம வந்து என்னென்னா இன்றைக்கி இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய பாவத்தன்மையை உணர்ந்து நம்ம எதெல்லாம் கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும். அடுத்து கொலைன்னு தான் பார்த்துட்டோம், அவ்வளோ. அடுத்து கொலை எது செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்னு பார்க்குறோம். கொலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவத்தன்மையை உணரணும். நான் பாவத்தன்மையை வந்து புத்தீனமான இந்த தவறான செயல்களை செய்யக்கூடாது, ஒரு ஆளை இழிவாக பேசக்கூடாது, ஒரு ஆளை திடீர்னு நம்ம வந்து முட்டாளே அந்த மாதிரி நம்ம கடவுள் எதெல்லாம் கொலைன்னு சொன்னாரோ அந்த புத்தீனமான செயல்களை செய்யாமல் கடவுளுடைய மன்னிப்பை நம்ம பெற்றவங்களாம் கடவுளுடைய ஜனங்களாக நம்ம நீடித்த நாட்களை வாழக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் பெறணும்னா நம்ம இந்த கடவுள் கொலைன்னு சொன்ன காரியங்கள்லேருந்து நம்ம மனம் திரும்பணும், இந்த காரியங்கள்லாம் விடணும். இதெல்லாம் கடவுள் கொலைன்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா அந்த கொலைங்கிற அந்த காரியத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும். அதுதான் சொல்கிறாரு, நம்ம உண்மைத்தன்மை இருக்கணும், பாசம் இருக்கணும், ஒரு ஆள் மேலே உண்மையாகவே நேசிக்கணும், உண்மையாக நம்ம எல்லா சக மனுஷன் மேலே அன்பு செலுத்தக்கூடிய நம்மளுடைய அந்த காரியத்தில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும், நட்பு பாராட்டணும், ஒரு ஆளுக்கு நிறைய உதவி செய்யணும், ஆதரவு கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும். இப்படியான நிறையா வந்து நன்மையான காரியங்கள் மூலமாக நம்ம வந்து அதை சரி செய்ய பார்க்கணும். இப்போ ஒரு ஆளை நேசிக்கிறோம், ஒரு ஆள் மேலே ஊக்கப்படுத்துகிறோம், ஒரு ஆளை உற்சாகப்படுத்துகிறோம், ஒரு ஆளுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஒரு ஆளோட நட்போ இருக்கிறோம், ஒரு ஆளை நேசிக்கிறோம், ஒரு ஆள் மேலே பாசம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த பொறாமை பித்தலாட்ட புறங்குதம் வருமா? இப்போ நம்ம இந்த காரியங்கள் மேலே அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா இந்த காரியம் நம்மளை விட்டு போயிடும். யாரையும் குறை சொல்லவோ நம்ம புறம் குறை மாட்டோம், அவர் தப்பு செஞ்சாக்கூட விட்டுருங்கப்பா அப்படி இல்லை, அவங்கள சரி பண்ணணுப்பா அப்படின்னு சொல்லி நம்மளாக மாறிக்கிறோம். அப்போ நம்ம உண்மையாகவே இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு நம்ம யோசிக்கணும், நம்ம கடவுளை யோசிக்கிற புத்தி கொடுத்துருக்காரு, ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த காரியத்திலேருந்து நம்ம மனம் திரும்ப நம்ம முயற்சி எடுக்கணும். அப்போ இந்த பாவத்தன்மையை உணரணும். கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள் மூலியமாக உணர்ந்து புத்தீனமான இந்த தவறான செயலிலேருந்து நம்ம மனம் திரும்பி கடவுளுடைய உறவுக்குள்ளே நம்ம வர பார்க்கணும். அதனால் இது ரொம்ப கவனமாக நம்ம செய்யுங்க. அது பாவத்தினுடைய குடும்பம் என்னென்னா கொலை விரோதம்னு சொல்லுது, இந்த விரோதம் தான் சொல்லுது. பாவத்தினுடைய குடும்பம் அந்த கொலை அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுது? விரோதத்தான் சொல்லுது. ஒரு ஆள் மேலே விரோதம்னு வந்துட்டாவே நம்ம எல்லாமே குடும்பமாக உள்ளே வந்துடும், எல்லா பாவமும் உள்ளே வந்துடும். அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்களுக்கு தப்பாக சொல்லுவோம், அவங்கள நேசிக்க முடியாது, அவங்க மேலே நம்ம வந்து அவங்க எது சொன்னாலும் அவங்கள நம்ம பாராட்ட முடியாது. அந்த விரோதம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி உள்ள அப்படி நிறையா அதோடைய துணை பாவத்தை கொண்டு வந்துடும். அதனால் அந்த காரியத்துலேருந்து நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடவுளுடைய பரிசுத்தமான ஆவிக்குரிய யுத்தம், பரிசுத்தமாவது நம்ம வாழ்க்கை தொடர்ந்து நடக்கணும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எதெல்லாம் நம்ம இன்னைக்கு வீழ்ச்சி அடைகிறோம், எதெல்லாம் நம்ம திரும்ப அந்த பாவத்தில் விழுகிறேன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆவிக்குரிய வித்தியத்திலேருந்து நம்ம எழுந்து சரி செய்ய பார்க்கணும். கடவுளுடைய கிருபையும் இதிலேருந்து நம்ம சரி செய்யணும்னு சொன்னால் நம்ம முயற்சியில் மறுபடியும் இதை சரி பண்ண முடியாது. நல்லா நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காரியம் நான் செஞ்சிட்ருக்கேன், இதுலேருந்து நான் சரியாகணும், மனம் திரும்பணும், நான் சரியான வழியில் இந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பணும்னா என்னால் முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழின்னு சொன்னால் உண்மையாகவே கடவுள் நான் சொன்ன மாதிரி அதாவது ஆவிக்குரிய காரியங்களில் சரியான வழியில் கான்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து இந்த புத்தீனமான செயல்களை உணரணும்னு சொன்னால் அப்போ கிருபையின் சாதனம் சொல்லப்படுகிற வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, இந்த ஆராதனை, நம்ம சபை மக்களோட ஐக்கியம், இவங்களோட ஐக்கியம், இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் அதிகமான
ஈடுபாட்டோடு இருந்தால் தான் நீங்கள் அதிகமான வேத வாசிக்கும் போது, கடவுளோட அதிகமாக ஜெபிக்கும் போது இந்த பாவத்திலேருந்து உங்களால் மேற்கொள்ள முடியும்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த தேவ வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கிருபையை சார்ந்து வாழ முடியும்னு வேதம் சொல்லுது. அதனால் கடவுள் வேதம் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா, கொலைங்கிறது நிறைய பார்த்தோம். இந்த கொலையிலேருந்து மனம் திரும்ப நம்மளால் முடியாது. அது என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய பாவத்தன்மையை உணரணும். நம்ம புத்தீனமான செயல்களை விட்டு மனம் திரும்பணும்னா நம்மளால் முடியாது. அதுக்கு ஒரே வழி கடவுளுடைய கிருபை சாதனமாகிய வேத வாசிப்பு, ஜெபம், இந்த நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமான ஈடுபாடு கொடுக்கறது. அதன் மூலமாக தான் நம்ம பாவத்தை மேற்கொண்டு கடவுளுடைய கிருபையை சார்ந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும்னு வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம செயல்படுங்க. ஒரே ஒரு வசனம் கூட படிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 31-32 ரொம்ப முக்கியமாக. இது நீங்கள் எல்லாருமே மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான காரியம் தான் அது. அதனால் இந்த பாவம்லாம் மறுபடியும் நம்ம செய்யாமல் கூடிய காரியங்கள், நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம்னா இதெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க ஒரு ஆளும். எபேசியர் 4 அதிகாரம் 31-32 படிங்க. 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்குற எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பவுல் பேசுற அந்த பரிசுத்தாவின் வார்த்தையை கவனிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறத குறித்து கடவுள் பேசும்போது எவ்வளோ அழகாக அந்த கோபம் கொலை இல்லாமல் நம்ம எப்படிலாம் மனம் திரும்பணும் அப்படிங்கிற குறித்து பவுல் பேசுகிற அந்த உதாரணத்தை கவனிங்க. நம்மளால் மூர்க்கங்கிறது அதாவது அடக்க முடியாத கோபம். அதாவது என்னால் மூர்க்கம்னா என்னால் கண்ட்ரோல் செய்ய முடியாத கோபம், அதிக கோபம். அது என்னமோ மூர்க்க வெறி கொண்டு வரேன் அப்படின்வாங்க சில பேர். மூர்க்க வெறி கொண்டு வரையான்னு சொல்லுவாங்க. பல இதில் சில பேர் பயன்படுத்தும் அந்த வார்த்தையை. நம்ம தமிழே பயன்படுத்துவாங்க. அப்போது என்னென்னா, ஒருத்தனை நம்ம கொலைங்கிறது நிறைய கட்டுப்படுத்த முடியாத கோபம், கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். அதுக்கு அந்த கோபம் ரொம்ப இன்றைக்கி சர்வசாதாரணமாக சின்ன சின்ன காரியங்கள்லாம் வர்றதுக்கு முதல் காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரில் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒருவன் சாக வேணும் விரும்பணுன்னா கொலைங்கிறாரு. ஒருத்தனை அதிகமான கோபத்தினால அதிக கேடு அடையணும், ஒருத்தன் அதிக கேடு அடையணும்னு சொன்னால் அது கொலைங்கிறாரு. அப்போ நம்ம இதுலாம் மன்னிக்காத ஆவி இருந்தால் கொலைங்கிறார். ஒரு ஆள் மேலே மன்னிக்காமல் நம்ம கசப்பு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் நம்ம அவங்கள பல தடவை கொலை செய்கிறோன்னு அர்த்தம். மன்னிக்காத ஆவி இப்போ நீங்கள் இந்த வசனம் படித்தவங்களை இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் மன்னிங்கன்னு வந்துடும். நீங்கள் வசனத்தில் நீங்கள் இப்போ எழுதி கொடுத்த வசனம் போல் திருப்பி படித்து பாருங்கள். கடைசியில் உங்கள் மேலே நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு. மத்தேயு 5 அதிகாரம் அதை தான் சொல்லும். லேவியர் 19 அதிகாரம் அதை தான் சொல்லும். நீங்கள் ரோமர் 1 அதிகாரம் அதை தான் சொல்லும். இப்போ நீங்கள் படித்த எபேசியர் 4:30-32 கடைசியாக மன்னிக்க தான் சொல்லும். அது ஒரு ஆள் நீங்கள் நியாயத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டக்கூடாது மூடனே சொல்கிற கடைசி சொல்லி பார்த்தீங்கன்னா நீ அவங்க சமாதானம் ஆயிருந்து தான் சொல்லும். ஒரு காசு குறைவின் தீர்க்க மட்டும் நீ அவனோட ஒப்புரவாகுன்னு தான் சொல்லும். எல்லா இடங்களையும் அந்த சமாதானத்தோடு தான் பேசும். இப்போ நம்ம அந்த இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு இன்றைக்கி அதெல்லாம் உலகத்தால் ஒரு ஆள் மேலே நம்ம மனசுக்குள்ளே வைராக்கியமாக கோபமாக இருக்குது. உலகத்தால் கோபம் இன்றைக்கி நீதி தீர்ப்பில் யாரும் கொலைன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் கொலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தின் படியில் கடவுளுடைய பார்வையில் நீங்கள் நானும் கொலை குற்றவாளி. அதனால் அந்த கொலை குற்றத்துலேருந்து மன்னிக்கப்பெறணும்னு சொன்னால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு மூலமாக நம்ம பண்ண முடியும். அதனால தான் கடவுள் எல்லா இடங்களும் என்ன சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற மனுஷன் முகத்தை பார்ப்பான், செயலை பார்ப்பான், செயல்முறைகளை பார்ப்பான், என்னுடைய என்ன செய்தின்னு பார்ப்பான். கடவுள் இருதயத்தை பாரு. ஏன் உனக்குள்ளே தான் இருதயத்துக்குள்ளே தான் எல்லாமே உருவாகுது. இருதயத்திலேருந்து தான் கடவுள் நம்ம நீதி தீர்ப்பான். அதனால் இந்த கொலை குற்றத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னால் இந்த கொலையான சரியான அடிப்படையில் புரிஞ்சு இந்த கொலைகளை நம்ம செய்யாமல் இருக்கணும். கடவுள் நீதி சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கெல்லாம் நம்ம குற்றவாளியாக தண்டிக்க போடவங்களா இருக்கணும். யாராலையும் இந்த குற்றம் செய்யாமல் ஒரு ஆளோடு இருக்க மாட்டோம். இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் என்னென்னா நம்ம ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கற்றுக் கொடுக்குறான்னா, இனி வரும் நாட்களில் நம்ம எவ்வளோலாம் பரிசுத்தமாக போகிறோம் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தேன், இதை தவறுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும்போது கடவுள் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது ஆவியானவர் பாருங்கள், நம்ம எப்பயாவது நானே உங்களுக்காக நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் கற்றுக்கிட்டாலும் இப்போ எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல என்னை ஸ்டாப் பண்ணுவார். ஐயோ இது செய்யக்கூடாது,
இது தப்பு அப்படி நிப்பாடு. அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து முன்னாடி இருக்கிறத விட இன்றைக்கி பரிசுத்தமான வாழ்க்கை போகும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுக்குற சத்தியத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க.